அசதி சற்றும் தெரியாமல் அமர்ந்திருக்கக்கூடிய அரங்கம் நிறைந்து அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஆளுமைகளே, எல்லோருக்கும் இனிய வணக்கம். சங்கரன்கோவில் ஆடித்தபசு திருவிழா, அதை முன்னிட்டு நாளை சங்கரன்கோவிலிலே கொடி ஏறுகிறது. இன்று பவள விழாவை கொண்டாடி கொண்டு ஐயா கலாப்பிரியா அவர்களுடைய 75வது வயதை அகவையை கொண்டாடும் பவள விழா கொடி பறக்கிறது. இதெல்லாம் மனதுக்கு உற்சாகம் தரக்கூடிய ஒரு நிகழ்வு. உறவினர்களும் நண்பர்களும் தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த இலக்கியவாதிகளும் அமர்ந்திருக்கின்ற ஒரு சபை. இப்படி ஒரு சபையை சங்கரன்கோவில் கண்டதில்லை இதுவரை. ஏனென்றால் அதை உருவாக்குவதற்கு இயல்பாகவே கலாப்பிரியா 75 என்கிற பவள விழா அங்கே நிகழ்கிறது. சங்கரன்கோவிலுக்கு பெரிய மரபு இருந்தாலும் சங்கரன்கோவில் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பிரிஞ்சதுக்கு பின்னால் எங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம். திருநெல்வேலி மாவட்டத்தை விட்டு நம்ம வந்துட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டோம். ஆனால் கலாப்பிரியா 75 என்கிற இந்த நிகழ்வு தான் பொருணை பொதிகை இலக்கிய வட்டம் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி தென்காசியையும் திருநெல்வேலியையும் இணைக்கிற ஒரு பாலமாக இந்த விழா அமைந்திருக்கிறது. எனவே விட்டகுறை தொட்டகுறை என்பது போல பழைய ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தின் அடையாளமாக நெல்லை மாவட்டத்தின் ஆகச்சிறந்த இலக்கியவாதிகளும் படைப்பாளிகளும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களின் மீது அபிமானம் கொண்ட பேரன்பு கொண்ட தமிழ்நாட்டின் தலைசிறந்த படைப்பாளிகளும் இங்கே வந்திருக்கிறார்கள். கலாப்பிரியா 75 சங்கரன்கோவிலுக்கு புத்தம் புதிய புத்துணர்வை ஊட்டியிருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். அவர் கவிதைகளையும் அவருடைய எழுத்துக்களையும் அந்த எழுத்துக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவுகளையும் ரசித்து ரசித்து படித்தவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். ஒரு கவிதைக்குள்ள ஒரு சம்பவம். கணவனும் மனைவியும் புரிஞ்சுக்கிட்டு வாழும் பொழுது மனைவியை பற்றி கணவன் ஒரு நல்ல மதிப்பீடை முன்வைத்தால் அந்த மதிப்பீடு ஒரு நேர்மறையான எண்ணத்தை கொடுக்கும்னு சொன்னால் அது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு கவிதையை பாருங்க. கணவன் மனைவியை பற்றிய மதிப்பீடு. எந்த ஊர் யானையோ தெரியலையே, இந்த தெருவுக்குள்ள வந்தா திரும்ப முடியாதே, ஆதங்கப்படுகிறாள், நெருங்கும் மணியோசை கேட்டு மனைவி. ஆதங்கப்பட்ட கணவன் கலாப்பிரியா. இந்த கவிதைக்கான கதாநாயகி கலாப்பிரியா அவருடைய இணையர் அம்மா சரஸ்வதி அம்மா டீச்சருக்கு முன்னால் உட்கார்ந்துருக்காங்க. தெருவுக்குள்ள யானை வந்துருச்சு, சின்ன தெருவு. அந்த தெருவுக்குள்ள வந்த யானை திரும்பி போக முடியாத, எப்படி வந்துச்சு இந்த யானை என்று மனைவியினுடைய மென்மையான அந்த மனசை இந்த கவிதைக்குள்ளே கொண்டு வருகிறார். இது பல கணவன்மார்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த மனைவி மேல் இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்தவா இருக்கு. நிறைய விஷயங்களை பேசலாம். இது ஒரு அருமையான அமர்வு. சங்கரன்கோயில் மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் பிறந்த ஊர். பக்கத்திலே சென்னிகுளம் அண்ணாமலை கவிராயர் பிறந்த ஊர் பக்கத்தில் இருக்கு. இப்படி தலை சிறந்த ஆளுமைகளை கொண்ட இந்த ஊருக்கு புதிதாக ஒரு ரெக்கை முளைத்தது மாதிரி இருக்கிறது. எங்களது பொருணை பொதிகை இலக்கிய வட்டத்தின் மூலமாக அதற்கு கலாப்பிரியா ஐயாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். இப்போ நான் அமர்வுக்கு வருவோம். இந்த அமர்வுக்கு தலைமை ஏற்பதற்காக வரவேண்டிய கவிஞர் தவிர்க்க முடியாத வரல அவர். ஆனால் அதற்கு பொருத்தமான ஆளுமையாக எங்கள் அன்பிற்குரிய கவி ஆளுமை, எழுத்தாளுமை, எங்களது நெஞ்சுக்கு நெருக்கமான ஐயா வண்ணதாசன் அவர்கள் இந்த அமர்வுக்கு தலைமை ஏற்கிறார்கள். அவர் திருநெல்வேலிக்காரர் தான். தாமிரபரணி நதிக்கரையில் கால் நினைச்சுக்கிட்டே எழுதக்கூடியவர் தான். ஆனால் சங்கரன்கோவிலுக்கு அடிக்கடி வந்து போவார். வந்து போகும் பொழுதெல்லாம் அவர் சங்கரன்கோவில் நினைவுகளை எல்லா எழுத்துக்களின் ஊடாக பதிவு செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஒரு சின்ன சின்ன அசைவை கூட பெரிய அளவில் ஒரு கலையாளுமையோடு பதிவு செய்யக்கூடிய ஆற்றல் அவருடையது. ஒரு எறும்பு கூட ஒரு 2 மில்லிமீட்டர் நடந்தால் அவரால் 5 பக்கம் எழுத முடியும். 2 மில்லிமீட்டர் நடந்த எறும்புக்கு 5 பக்கம் எழுத முடியுமா? அப்படிப்பட்ட எழுத்தாளுமை ஐயா சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் வண்ணதாசன் இந்த அமர்வுக்கு தலைமை ஏற்கின்றார். இன்று இந்த அமர்வுக்கு பேர் ஞாபக ஊற்று. ஏன்னா ஞாபகம் மற்றும் வற்றாது, அது ஊற்று எடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஞாபகங்கள் இருக்கிற வரை தான் ஒரு படைப்பாளி
தன்னை நிலைநிறுத்தி கொள்ள முடியும். ஞாபக ஊற்று என்கிற அமர்வுக்கு இங்கே நம்மோடு கலந்துரையாட வந்திருப்பவர்கள் கவிஞர் கிருஷி வந்திருக்கிறாரு. ஐயா திருநெல்வேலியிலிருந்து. ஒரு பழுத்த பழம். தமிழ்நாட்டில் இவருக்கு தெரியாத எழுத்தாளர்களே கிடையாது. இவரால் உருவான எழுத்தாளர்களும் உண்டு. அவர் 80 வயதை கடந்த முதுபெரும் இலக்கிய ரசிகர், கவிஞர். இவர் முன்னாள் முதலமைச்சரை பற்றி ஒரு பாட்டு எழுதினார் விமர்சனம் பண்ணி. அந்த பாட்டு அது கேட்ட காதுகளெல்லாம் அப்படி குதூகலிக்கும். அப்படி ஒரு பாட்டு. ஏன் அந்த முதலமைச்சரே இருந்தால் கூட ரசிச்சிருப்பாங்க. அப்படி ஒரு பாட்டு எழுதின கவிஞர். மழை வரும் பாதைன்னு ஒரு சிறுகதை, ஒரு கவிதை தொகுப்பு போட்டார். மழை வந்து கொண்டே இருக்கிறது, அந்த பாதையும் தெரிந்து கொண்டே இருக்கிறது. அடுத்தபடியாக எழுத்தாளர் கீரனூர் ஜாகீர் ராஜா வந்திருக்கிறாரு. மிகச்சிறந்த சிறுகதை எழுத்தாளர், நாவலாசிரியர், கட்டுரையாளர், விமர்சகர், அரசியல் பண்பாட்டு விமர்சகரும் கூட. அவர் சொன்னார், இப்படி ஒரு கலந்துரையாடலில் நான் கலந்துக்கிட்டது அதிகமாக இல்லையே, என்ன கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்க, கொஞ்சம் வாழ்த்தி பேச சொல்லுங்கள், பேசிட்டு போயிருந்தேன் அப்படின்னு சொன்னார். ஆனாலும் கூட அவர் இந்த அமர்விலே நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு உரையாடலை தரப்போகிறாரு. அதுக்கடுத்து எழுத்தாளர் பத்மஜா நாராயணன் வந்திருக்காரு. அவங்களுக்கும் நம்ம நன்றியை சொல்லிக்கொள்வோம். நீண்ட தூரத்திலிருந்து வந்து இப்படியெல்லாம் கலந்து கொண்ட இந்த நிகழ்வு என்பது மிகச்சிறப்பாக இருக்கிறது. ஒரு கவிதை, ஐயா கலாப்ரியாவுடைய ஒரே ஒரு கவிதையை சொல்லிட்டு நம்ம அமருக்குள்ளே போயிடுவோம். இப்போ ஒரு குழந்தை வந்து கதை சொன்னார், ஆதிரா. ஒரு முக்கியமான கவிஞரை நாம் பாட்டில் விட்டுட்டோம் பாருங்க. அங்கே 2 பேர் சொல்கிறாங்க. ஐயா தென்காசியிலிருந்து, அருவிக்கரையிலிருந்து வந்திருக்கிறார் ஐயா விக்ரமாதித்தன் நம்பி அவர்கள். அவரை தெரியாதவங்க இருக்க முடியாது. அவர் கவிதையை போலவே எல்லோரோடும் கைப்பிடித்து நடந்து கொண்டே இருப்பவர். என்னுடைய பேராசிரியர் தோப்பா சொல்லுவார், ஒவ்வொரு மனிதனும் ஒரு புத்தகம், ஒவ்வொரு மனிதனும் ஒரு புத்தகம். அதிலும் வயதான மனிதர்கள் வாசித்து முடிக்க முடியாத தீராத புத்தகம். அப்படிப்பட்ட தீராத புத்தகம் ஐயா விக்ரமாதித்தன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அவரை எப்படினாலும் வாசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவர் எழுத்துக்களை மட்டுமல்ல, அவர் வாழ்வின் அசைவுகளையும் கூட. அப்படிப்பட்டவர் இன்னைக்கு கலந்துரையாடலில் பங்கேற்கிறார். ஒரே ஒரு கவிதை, அந்த கவிதையை சொல்லி நான் அமருக்குள்ளே போவோம். கவிஞர் எதையும் ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு பார்ப்பதற்கு ஒரு நீளமான தமிழ் மரபின் வழித்தடத்தில் நின்னே பார்க்குறாரு. அவர் பாரதியின் தொடர்ச்சி, அது பிரமிழின் தொடர்ச்சி என்றெல்லாம் நாம் பேசணும். பாரதியாருக்கும் சங்கரங்கோயிலுக்கும் என்ன சம்பந்தம்னா, எட்டயபுரத்திலேருந்து அவர் மனைவி செல்லம்மா ஊர் கடையத்துக்கு போனவர் இந்த வழியாக தான் போகணும், சங்கரங்கோயில் வழியாக. சங்கரங்கோயில் வழியாக பாரதியார் அடிக்கடி வந்திருக்கிறார். எனவே சங்கரங்கோயிலின் கோயிலுக்குள்ளே நுழைந்து கோமதி மகிமை என்று ஒரு சிறு காவியத்தை எழுத தொடங்கி நிறைவு பெறாமலே அவர் போயிட்டார். ஆனால் பாரதியார் சங்கரங்கோயில் கோயிலுக்குள்ளே வந்து நிறைய சித்திரங்களை, காட்சி சித்திரங்களை அவருடைய கட்டுரைகளிலே, கதைகளிலே பதிவு செஞ்சிருக்காரு. சின்னச்சங்கரன் கதையை படிச்சிங்கன்னா அது தெரியும். பாரதி நடந்த வழித்தடம் இன்னும் மறையவில்லை. அது கலாப்ரியாவின் உருவத்திலே இன்றும் நம்மோடு பயணித்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையிலே ஒரே ஒரு கவிதையை சொல்லி வருவோம். கவிஞர் கவிதை எழுதின நோட்டு கீழே கிடக்கு. ஒரு கவிதை எழுதி அந்த நோட்டில் இருக்குது. அவர் பாட்டில் இயல்பாக மற்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் பேத்தியோ பேரனோ படக்குன்னு அந்த கவிதை நோட்டை எடுத்து, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, தண்ணி போய்கிட்டு இருக்கு, ஒரு தாளை கிழிச்சு கப்பல் செஞ்சு விட்டுருச்சு. இதுதான், இவ்வளோதான். இதை பார்க்குறாரு. பார்த்து முடிச்சுட்டு கவிஞர் எழுதுறாரு பாருங்க, என்னை ஏற்றி கொண்டது அந்த காகித கப்பல், என்னை ஏற்றி கொண்டது அந்த காகித கப்பல், குழந்தை கிழித்திருந்தது என் கவிதைகள். இதில் என் கவிதை முக்கியம் இல்லை, அந்த குழந்தை விட்ட கப்பல் முக்கியம். அந்த கப்பலுக்குள்ளே மனசு உட்கார்ந்துக்கிடுச்சு, அது முக்கியம் என்று நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறார் ஐயா கலாப்ரியா. இப்பொழுது நாம் ஞாபக ஊற்று அமர்வுக்குள்ளே செல்வோம். நம்முடைய ஞாபக ஊற்றினுடைய நிகழ்வை தொடங்கி வைத்து தலைமையேற்று இதோ அந்த உரையாடலை தொடங்கி வைக்கிறார் ஐயா வண்ணதாசன் அவர்கள். தலைமை சரியலிசமாக பண்ணியிருப்பார். ரொம்ப அது 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 தலைப்பிலேயே பத்மநாபம் அப்படிங்கும்போது பெருமாளோட கிடந்த நிலையில் அவர் மீன் பண்ணுறார். அது அவங்க அப்பா மறைந்த பிறகு
அவர் அப்போது சுப்பிரமணிய ராஜுவோட திருமணத்துக்காக சுவாமிமலை போயிருந்தார். அப்பா காலமாகிற நேரத்தில் அவர் ஊரில் இல்லை. ரொம்ப கொஞ்சம் பிந்தி அந்த கவிதை அது ஒரு அன்னோட்டிஸ்டாக போயிடுச்சு. அந்த சரியலிசம் அவருடைய வழக்கமான தன்மையிலிருந்து அவர் மெய்யல் அல்லது யதார்த்தமாக அதை பண்ணதுனால அது ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி கலாப்ரியாட்டே கேட்குறேன். ஸ்ரீ பத்மநாபம் பற்றி நீங்கள் எப்படி அதை கன்சீவ் பண்ணீங்க? அந்த கவிதைக்கு மற்ற உங்களுடைய நல்ல கவிதைகளுக்கு கிடைத்த கவனிப்பு அதுக்கு ஏன் கிடைக்காம போச்சு அப்படின்னு ஆரம்பிக்கும். இல்லை, அது இவர் சொல்கிறார் ஸ்ரீ பத்மநாபம்னு நான் எழுதின ஒரு கவிதையை பற்றி சொல்கிறாரு. அது வந்து அவர் சொன்ன சம்பவம் சரிதான். அது என்னுடைய அப்பா இறந்த சமயத்தில் எழுதப்பட்ட ஒரு கவிதை. அது வந்து சர்ரியலிசம்னு சொல்லுவாங்க, யதார்த்தம் அப்படின்னு சர்ரியலிஸ்டிக்கான ஒரு கவிதை. அது நேரடியாக அப்பா இறந்ததுக்கு அஞ்சலி கவிதை இல்லை. அது என்னென்னா தவத்தை விற்று வரம் வாங்கினோம், பிணம் அழுகக்கூடாது, அப்பாவின் பிணம் அழுகக்கூடாது என்று. அது கடவுள்கிட்ட கேட்குறாங்க. அப்பா இறந்து போயிடுறாரு. கடவுள்கிட்ட கேட்குறாங்கன்னா அந்த தவம் பண்ணுறவங்கன்னா எதுக்குன்னா வரம் கேட்கத்தான் தவம் இருப்பாங்க. அதனால் தவத்தை விற்றுட்டு வரம் கேட்கறதுக்காக வேண்டி கடவுள்கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா அப்பாவோட பிணம் அழுகக்கூடாதுன்னு கேட்குறாங்க. வித்தியாசமான ஒரு இது அப்புறம் பட்டுப்பழைய கடவுள் கொடுக்குறாரு. கடவுளுக்கு இந்த மாதிரி வரம் கொடுத்து நிறைய அதில், அதனால் அவளுக்கு பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. அவரை தலையிலே கையை வச்சுற அளவுக்கு பிரச்சனை வந்திருக்கு. ஆனாலும் என்ன பண்ணுறாரு கடவுள், பட்டுப்பழைய கடவுள் ஆனால் என்ன சொல்லியிருந்தார் கடவுள், நாத்தம் எடுக்கும், பணம் நாரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பணத்தை ஒவ்வொருத்தரும் யாருமே அது கிட்டக்க பணத்துக்கிட்டக்க போகிறதே இல்லை. எப்படி போவாங்க? பணம் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எப்படி அது கிட்டக்க போவாங்க? தம்பி மட்டும் என்ன செய்வான்னா, யாரும் இல்லாத நேரத்தில் எட்டாவது சுவிட்சை போடுறதுக்கு அந்த பிணத்துக்கு மேலே ஏறி, படுத்து கிடக்கிற பிணத்துக்கு மேலே ஏறி சுவிட்சை போட்டுறான். அம்மா என்ன பண்ணுறான்னா, வீட்டில் பழைய இதெல்லாம் பழைய ஜாமான்கள் எல்லாம் விற்று வச்சதை அந்த பிணத்தை மடியில் ஒழிச்சு வைக்கிறான். ஏன்னா அதை யாரும் கிட்டக்க போக மாட்டாங்கல்ல, அதெல்லாம் பத்திரமான இடம். ஆனால் அந்த பிணத்து மடியில் ஒழிச்சு வைக்கிறான். நான் மட்டும் அப்பா பிணத்துக்கு அருகில் போவேன். நெஞ்சில் ஆறாமலே போன புண் ஒன்றில் ஊதுபத்தி கொளுத்தி வைக்க மட்டும், அதில் அந்த பழத்தில் ஊதுபத்தி கொளுத்தி வைப்பாங்கல்ல, அதே மாதிரி அப்பா நெஞ்சில் ஒரு புண்ணு ஆறாமலே இருக்குது. அதில் நான் ஊதுபத்தி கொளுத்தி வைக்கிறதுக்கு வேண்டி நான் உள்ள பக்கத்தில் போகிறேன். ஸோ இப்படி எதுவும் யாரும் வீட்டு பக்கம் வருவதே இல்லை. போஸ்ட்மேனுக்கு அந்த அவசியமே இல்லாமல் போயிட்டேன். நான் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வேலை கிடைக்காமல் இருக்கிறேன். எனக்கு ஆர்டர் கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் வீட்டு பக்கம் வர்றதே இல்லை. ஒரு 4 பிணந்தூக்கிகளும் ஒரு சாஸ்திரிகளும் போயிறார்கள். நம்பிக்கையாக போயிட்டுருக்காங்க. என்றைக்காவது இவங்க எரிச்சிட மாட்டாங்களான்னு ஒரு 4 பிணம் தூக்குறவங்களும் ஒரு ஐயரும் போகிறாரு. ஏதாவது ஓதி வைக்கிறதுக்கு, காரியம் பண்ணி வைக்கிறதுக்கு ஐயரும் போகிறாங்க. நம்பிக்கையாக போகிறாங்க. மற்ற யாரும் எதுவும் வீட்டுக்கிட்டே வரலேன்னு இந்த கவிதை முடியும். அது இந்த கவிதை ஒரு சரியலிசமான கவிதை. நான் இப்போ வேலை கிடைக்காத நேரத்தில் அந்த வேலை கிடைக்காம போனதுக்கு காரணம் ஆறாமலே போன பொழுது நான் கிடைச்ச வேலையை நான் விட்டுட்டேன்னு எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆதங்கம் இருந்து, கிடைச்ச வேலையை விட்டுட்டு நான் படிக்க போயிட்டேன் அப்படின்னு ஒரு ஆதங்கம் இருந்து, அதனால் அப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு கவிதை எழுதினேன். இதை தான் இவர் இந்த அதுக்கு தலைப்பு ஸ்ரீ பத்மநாபம்னு படுத்து கிடக்கிறாரு. பெருமாள் அப்படியே படுத்து கிடக்கிற மாதிரி ஸ்ரீ பத்மநாபம் தலைக்கு போச்சேன். ஆனால் அந்த கவிதைக்கு பெரிய வரவேற்பு இருந்தது. முதல்ல ஒரு பத்திரிகையில் அதை எடுத்து திரும்ப மறுபதிப்பாக ஞானக்கூத்தர் போட்டார். அந்த அவருடைய மௌனம் பதிப்பா இதில் திரும்ப போட்டார் அவர். அதனால் வரவேற்பு பெற்ற கவிதை தான் அது. எல்லாருக்குமே பிடிச்ச கவிதை தான் அது. அடுத்து கீரனூர் ஜாகிர் ராஜா கலாப்ரியாவை பற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஞாபக ஊற்று அப்படிங்கிற தலைப்பிலான இந்த அமர்வில் இத்தகு ஆளுமைகளோடு நான் கலந்து கொண்டு பேசுவது எனக்கு பெருமை அளிக்கிறது. அதே சமயம் எனக்கு கொஞ்சம் வயசாயிருச்சோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலும் உண்டு.
என்னை பொறுத்தளவுக்கு 1995 நான் வந்து தஞ்சாவூர் வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து மாடர்ன் லிட்ரேச்சர்னால் என்னன்னே தெரியாது. நான் வந்து சும்மா எழுது எனக்கு ஒரு கடிதம் எழுது, நீ என்னை நேசிக்கிறாய் என்றல்ல, நீ வேறு எவரையும் நேசிக்கவில்லை என்றாவது எழுது அப்படிங்கிற மாதிரி, மேத்தா சாருடைய கவிதைகள் மாதிரி அப்படியெல்லாம் படிச்சுட்டு வந்த ஆள் நான் தஞ்சாவூரில். என்னுடைய ஸ்கூல் ஆஃப் தாட் தஞ்சை பிரகாஷ். நான் தஞ்சாவூருக்கு வந்த பிறகு தான் மாடர்ன் லிட்ரேச்சர், மாடர்ன் பொய்ட்ரி இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறதே நான் கற்றுக்கிட்டேன். அப்போ எனக்கு கலாப்ரியா அப்படிங்கிற பேர் ஒரு பெண்ணினுடைய பேராக எனக்கு தெரிந்தது. அப்போவே நான் வந்து கலாப்ரியாவுக்கு ஒரு லவ் லெட்டர் மனசுக்குள்ளே எழுத ஆரம்பிச்சிட்டேன். எல்லாரும் போல தான். இப்போ சுஜாதான்னா எல்லோரும் பெண்ணுன்னு நினச்சிக்குவாங்கள்ல, ரைட்டர் சுஜாதாவை. அந்த மாதிரி இப்போ பசுவையா வேறு, சுந்தர ராமசாமி வேறு, கல்யாண்ஜி வேறு, வண்ணதாசன் வேறு, இப்படி நினச்சிக்கிற அந்த பாமரத்தன்மை இருக்குல்ல, அது மாதிரியான ஒரு பாமரத்தன்மையோடு தான் நான் வந்து கலாப்ரியாவுக்கு ஒரு லவ் லெட்டர் மனசுக்குள்ளே எழுத ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு பார்த்தா இவருடைய தொகுப்பில் பின்னாடி பார்த்தா இப்படி ஒரு தோற்றமுள்ள ஒரு மனிதர், இவர் வந்து ஆண் அப்படிங்கிறத அப்போ தான் நான் உணர்ந்தேன். அதுக்கு பிறகு மாடர்ன் பொய்ட்ரி கொஞ்சம் புரிஞ்சதுக்கு பிறகு காயங்களுடன் கதறல்களுடன் ஓடி ஒளியும் ஒரு பன்றியை தேடி துரத்தும் காகங்கள். இந்த பொய்ட்ரி வந்து அவளின் பார்வைகள் அப்படிங்கிற தலைப்பில் அவர் எழுதியிருப்பார். நீங்கள் காதலிக்கு எவனாவது பன்றியையும் காகங்களையும் ஓமைப்படுத்தி எவனாவது எழுதுவானா? இப்படி இது மாதிரியான பொய்ட்ரிஸ் தான் வந்து கலாப்ரியா பக்கம் என்னை திரும்ப வச்சது. அப்போ வந்து அவருடைய பொய்ட்ரிஸ் வந்து இப்போ ஜெயமோகன் சொல்கிற மாதிரி, இப்போ வந்து ஜி நாகராஜனுடைய ரைட்டப்பை வந்து சுந்தர ராமசாமி சொல்லும்போது எல்லாரும் நேர் வாயிலுக்குள்ளே வரும்போது இவர் வந்து புழக்கடை பக்கம் வந்தார் அப்படின்னு சொல்லுவார் சுந்தர ராமசாமி. அது மாதிரி ஜி நாகராஜன், மாதவன், வைக்கம் முகமது பஷீர், அப்புறம் வந்து இந்த பக்கம் விக்ரமாதித்யன், இப்படியெல்லாம் வந்து ஒரு இதனுடைய வரிசையில் தான் வந்து நான் வந்து கலாப்ரியாவை பார்க்குறேன். இந்த அசிங்கத்தை எழுதுறது, ஆபாசத்தை எழுதுறது, அல்லது வன்முறையை எழுதுறது, இதெல்லாம் வந்து கவிதைக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தது இல்லைங்களா? அந்த நிலைப்பாடுகளெல்லாம் உடைச்சு இதெல்லாம் எழுதலாம், இதுக்குள்ளே சாக்கடை வரலாம், பன்னி வரலாம், மலம் வரலாம், எல்லாமே வரலாம் அப்படின்னு காட்டினவர் வந்து கலாப்ரியா. அழகியல் மட்டும்தான் பொயட்ரி அப்படிங்கிற ஒரு இதை தகர்த்து எறிஞ்சவர் தன்னுடைய சொற்களால், கவிதை சொற்களால் கலாப்ரியா. இப்படி தான் வந்து அவர் என் மனசில் இடம் பிடித்தார். நான் வந்து பிரியம் கலாப்ரியம் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதினேன். அது வந்து இன்றைக்கும் பிரியம் கலாப்ரியம் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பிரியம் கலாப்ரியம்னு 2 கட்டுரை எழுதிட்டேன் இது வரைக்கும். அநேகமாக 20 கட்டுரை எழுதுவேன்னு நினைக்கிறேன், பிரியம் கலாப்ரியம் அப்படிங்கிற தலைப்பிலேயே. இந்த நிகழ்வு வந்து எனக்கு அவ்வளோ ஒரு உத்வேகத்தையும் மன எழுச்சியும் கொடுத்துருக்குது. அப்புறம் இன்னொன்று, கலாப்ரியாவுடைய இன்னொரு ஒரு இதுங்கிறது வந்து அவரை மாதிரி சினிமா, அதாவது 1950, 60, 70 காலகட்ட சினிமாக்களை, தமிழ் சினிமாக்களை ரசித்து ருசித்து எழுதின ஆள் எவனுமே கிடையாது. நீங்கள் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன்லாம் அந்த மாதிரியெல்லாம் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க, ஆரந்தை நாராயணன் இருந்திருக்காரு, எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. ஆனால் கலாப்ரியா வந்து சினிமாவை பற்றி எழுதின மாதிரி, சினிமா பாடல் வரிகளை குறிப்பிட்டு எழுதின மாதிரி யாருமே எழுதினது இல்லைங்க. என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் இதை சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் ஒரு படத்தோட அந்த சவுண்ட் ரெக்கார்டிங் யார், அந்த டெக்னீஷியன் யாருன்னு கேட்டால் கலாப்ரியா சொல்லுவார். 1960, 50கள் காலகட்டத்தினுடைய படங்களை பற்றி சொல்லும்போது அப்படி ஒரு சினிமாவுடைய, தமிழ் சினிமாவுடைய என்சைக்ளோபீடியா அவர். இப்படி தான் என் மனசில் அவர் வந்து இடம் பிடிச்சார். அப்புறம் வந்து எப்போவுமே நான் ரசிக்கக்கூடிய ஒரு காதல்னா, ஏன்னா எங்களுடைய நாங்கள் வந்து வெளியூர்களில் சந்திக்கும்போது இருக்கிற கலாப்ரியா வேறு, உள்ளூரில் அவர் முகங்காட்டுறது வேறு. உள்ளூரில் ரொம்ப அடக்கமாக இருப்பார், வெளியூரில் வந்து கட்டற்ற ஒரு கலாப்ரியாவை நான் பார்ப்பேன். அப்போ அவரும் நானும் இந்த எம்ஜிஆர் படப்பாடல்களை போட்டுக்கிட்டு வந்து சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்போம். நானும் அவரும் ஒரு இரவில் நல்ல சந்திரோதயத்தில் பௌர்ணமியில் உட்கார்ந்து மொட்டை மாடியில் எம்ஜிஆர் படப்பாடல்களை மட்டும்
அணனுவாக ரசித்து பாடி கழிக்கணும் அப்படிங்கிற என்னுடைய தீராத ஒரு ஆசை உண்டு. அநேகமாக என்னுடைய வாழ்நாளில் ஏதாவது ஒரு நாளில் அது நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. கலாப்ரியா 75 வருஷம் அல்ல, 175 வருஷம் வாழணும். ஏன்னா அவருடைய இருப்பு தமிழ் சமூகத்துக்கு, தமிழ் இலக்கியத்துக்கு தேவை. நன்றி. அடுத்து எழுத்தாளர் பத்மஜா தொடர்கிறார் உரையாடலை. எல்லோருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த அமர்வுக்கு பெயர் ஞாபக ஊற்று அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த ஞாபக ஊற்றுங்க தலைப்பை நான் கொஞ்சம் பிரட்டி போடலாமான்னு பார்க்குறேன். அதுவும் கலாப்ரியாவினுடைய எல்லைக்கு அல்லது வரம்பிற்கு உட்பட்ட ஒரு புரட்டி போடல் தான். ஞாபக ஊற்றை எழுதினவன் தான் நினைவின் தாழ்வாரங்களையும் எழுதினவன் இல்லையா? எழுதுகிறவனுடைய காரியம் ஞாபக ஊற்றுக்களை தோண்டுவதா அல்லது ஏற்கனவே ஊறிக்கொண்டிருக்கிற ஞாபகத்தின் சுனைகளை அள்ளி பருகுவதா அல்லது நினைவின் தாழ்வாரங்களில் அவனே அலைவதா அல்லது வாசிக்கிறவனை நினைவின் தாழ்வாரங்களில் அலைய விடுவதா என்பது போன்ற கேள்விகளின் மூலம் இந்த நிகழ்வு யாருக்காக நடக்கிறதோ அந்த கலாப்ரியாவிலிருந்து அவனுடைய ஞாபக ஊற்றுக்கடை அல்லது அவனை கொஞ்ச நேரம் அவனுடைய நினைவுகளின் தாழ்வாரங்களில் அலைய விடலாம் என்று நான் நினைக்கிறேன். அலைவது தப்பில்லை. ஏற்கனவே எழுதுகிறவன் அலைந்து கொண்டே இருக்கிறவன் தான் என்று நான் நினைக்கின்றேன். நேற்று அல்லது நேற்று முன்தினம் என்று நான் நினைக்கின்றேன், அகிலாண்ட பாரதி எனக்கு அனுப்பிய ஒரு குறுஞ்செய்தியில் நிறைய கவிதைகள், கலாப்ரியாவின் சிறு கவிதைகள், அதில் ஒரு கவிதை சொல்வதற்கும் அல்லது கேட்பதற்கும் பொருத்தமான கவிதையாக இருக்கலாம். நீ சிரிக்கையில் நடக்கும் திருவிழாக்களில் நான் வழிதப்பும் குழந்தையாகிறேன் என்று ஒரு கவிதை, மிக ஆரம்ப கவிதை. கவிதை எழுதுகிறவன் எல்லாம் அல்லது கவிதைக்குள் பிரவேசிக்கிறவன் எல்லாமே ஏற்கனவே வழி தப்பி தொலைந்து போனவர்கள்தான் என்று தான் நான் நினைக்கின்றேன். அப்படி வழி தப்பி தொலைந்து போனவர்களால் நடத்தப்படுகிற ஒரு திருவிழா தான் இன்று இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். நேற்று அல்லது நேற்று முன்தினம் போகன் சங்கர் பதிவு ஒன்று எனக்கு மிக ஆழமாக தாக்குதலை உண்டாக்கி இருக்கிறது. தாக்குதல் அல்ல, அது பாதிப்பு என்று நான் சொல்ல வேண்டும். அவர் அந்த பதிவிலே, நான் ஒரு நீர்த்த வடிவிலே சொல்ல போனால், நான் சங்கரன்கோவிலுக்கு கிளம்பி விட்டேன், கோமதி அம்மனை தரிசிப்பதற்காக நீண்ட நாட்களுக்கு பிறகு போகிறேன், அது ஒரு தவம் என்று அவர் சொல்லியிருந்த விதம், அது போகன் சங்கருக்கே உண்டான சொல்வகை. அது என்னை ஏதோ ஒரு வகையில் நேற்றிரவு அல்ல இன்றிரவு புறப்படும் போது தூண்டிக்கொண்டே இருந்தது. இங்கு இருக்கின்ற அநேகமாக எல்லோருமே அறிவோம், இது ஒரு நல்ல ஆடி மாதம். சொல்லப்போனால் அல்லது வண்ணதாசனுக்கே உண்டான ஒரு அலங்காரத்தோடு சொல்லப்போனால், ஆடிப்பெருக்கு சற்று முன்னதாக வந்துவிட்டது இந்த அரங்கத்திற்கு. அல்லது இன்னும் சற்று அசிங்கமான வண்ணதாசனின் அலங்காரத்தோடு சொல்லப்போனால், ஏற்கனவே இங்கு ஒரு ஆடித்தபசு நடந்து கொண்டிருக்கிறது என்று தான் சொல்லுவேன். நான் போகன் சங்கரின் கோமதி அம்மனுக்கும் அல்லது அவர் சொல்லியிருக்கிற தவத்திற்கும் இடையிலே நான் இந்த மேடையில் இருந்து நான் அங்கு உயரமாக இருக்கிற அந்த சிவப்பு சேலை கட்டிய அல்லது மஞ்சள் சேலை கட்டிய அந்த கோமதி அம்மனை நான் தரிசித்து கொண்டிருப்பதாகவே நான் நினைக்கின்றேன். என்னுடைய கைகளிலே இன்று காலையிலே வெளியிடப்பட்ட
1973 வெளியிடப்பட்ட வெள்ளம் சிறுகதை இருக்கிறது. இதோ இன்று கலாபிரியாவின் 50வது தொகுப்பாக வந்திருக்கிற எல்லா தொகுப்புகளையும் சேர்ந்த 50வது தொகுப்புக்காக வந்திருக்கிற சிற்றகல் என்கிற தொகுப்பு இருக்கிறது. நான் கலாபிரியா ஏதாவது ஒரு புள்ளியில் தன்னுடைய பதிலை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக நான் ஒரு சிறு கேள்வியை கேட்கிறேன். கலாபிரியா, நீங்கள் வெள்ளத்திலிருந்து சிற்றகல் வரை வெகு தூரம் வந்துவிட்டதாக நான் நினைக்கிறீர்களா? அல்லது தூரம் என்கிறது நீங்கள் உணர்கிறீர்களா? அல்லது சிற்றகலில் ஒரு இடத்தில் நிற்கிறீர்களா என்ற உணர்வு உங்களுக்கு வந்திருக்கிறதா என்பதையெல்லாம் உங்களுடைய அனுபவத்தின் அழியில் அல்லது இந்த நேரத்தில் என் கேள்விக்கு பின்னால் உங்களுக்கு ஒரு பதில் தோன்றும் இல்லையா, தன்னெழுச்சியாக அந்த பதிலை இந்த அரங்கத்தில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். மறுபடியும் கேட்கிறேன், நீங்கள் வெள்ளத்திலிருந்து இந்த சிற்றகல் தொகுப்பு வரை வெகு தூரம் வந்து விட்டீர்களா? அல்லது தூரம் என்கிற ஒன்றை எழுதுகிறவன் உணர வேண்டிய ஒன்றுதானா? அல்லது அவன் எங்காவது நிற்கிறேன் என்று எப்போதாவது உணர்கிறேனா என்பதை நான் கோபால் ஆகிய உன்னுடைய மொழியிலே கேட்க விரும்புகிறேன். இது வந்து கேட்ட கேள்வி வந்து ரொம்ப ஒரு ஞாபகம் தூண்டுற மாதிரியான ஒரு கேள்வியை தான் இங்கே கேட்டிருக்காரு. இந்த பார்த்திங்கன்னா நான் வந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படிங்கிறது வந்து நான் ஓடிக்கிட்டு ட்ரெட்மில்லாம் ஓடிக்கிட்டே இருக்கேன். ட்ரெட்மில்லில் ஓடிக்கிட்டு இருக்கிற வந்து எவ்வளோ தூரம் ஓடிட்டு இருக்க முடியும். ஆனால் உடம்புக்கு நல்ல ஒரு பெரிய எக்ஸசைஸ் தான் அது வந்து. ஆனால் வந்து பெரிய தூரத்தை கடக்கவே இல்லை. நான் ஒரே இடத்துல ஓடிக்கிட்டே நிற்கிறேன். நான் வந்து இது ட்ரெட்மில் போய்ட்ரி தான் இது வந்து. இந்த அரங்கத்தை முற்றிலும் நான் எடுத்துக்கொள்வது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனால் ஒரு கேள்விக்கு பின்னால் அல்லது ஒரு பதிலுக்கு பின்னால் இன்னொரு கேள்வி எழத்தானே செய்யும். எல்லோருக்கும் இன்று காலையில் கூட வாசிக்கப்பட்ட அந்த அந்திக்கருக்கலில் கவிதை, அதனுடைய கடைசி வரி, எனக்கு அதன் பாஷை புரியவில்லை என்று முடியும். நான் அந்திக்கருக்கலில் அந்த திசை தரப்பிய பெண் பறவை எல்லாம் மறந்து விடுகிறேன், அதன் கூட்டை அதன் குஞ்சை எல்லாம் மறந்து விடுகிறேன். அந்த கடைசி வரியில் மட்டும் நான் நிற்கிறேன். எனக்கு அதன் பாஷை புரியவில்லை. எழுதுகிறவனுக்கு பாஷை புரிய வேண்டுமா? எழுதுகிறவனுக்கு பாஷை புரிய வேண்டுமா? அல்லது புரியாத பாஷையிலேயே அவன் எழுதி கொண்டிருக்கலாமா? அல்லது எழுதுவதன் மூலமாகவே அவன் ஒரு புதிய பாஷையை உண்டாக்க முடியாதா? இந்த கேள்வியை நான் மிக நீண்ட கவிஞனான, கலகக்கார கவிஞனான கலாபிரியாவின் முன்னால் வைக்கிறேன். இல்லை, அது வந்து பாஷை புரியவில்லைங்கிறது வந்து கம்யூனிகேஷன் தானே. கம்யூனிகேட் பண்ண முடியாத ஒரு துயரத்தை தான் அதில் சொல்லியிருக்கிறோம். அதில் வந்து நினைக்கிற மாதிரி எழுத்தாளருக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அதில் அது மாதிரி அவர் சொன்ன மாதிரி பாஷை புரியவில்லைங்கிறது வந்து நான் சொன்ன சென்ஸில் வந்து அவர் சொன்ன மாதிரி வந்து இந்த கேள்விக்கு வந்து இப்போ இவர் விக்ரமாதித்தன் புரிஞ்சுக்கிட்டாருன்னா அந்த கேள்வியை பதில் சொல்லுவார்னு நினைக்கிறேன். இல்லை, நான் அவருடைய எனக்கு அதன் பாஷை புரியவில்லை. இந்த கல்யாணி என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு நதியை அந்த பக்கமாக திருப்பி விட்டார். நான் மறுபடியும் இந்த பக்கமாக திருப்ப முடியாது. ஏன்னா அவர் தான் நதியை உண்டாக்குனார். அவரே 4 வார்த்தையில் முடிச்சிட்டாரு. அப்புறம் ஏன் அந்த நதி அங்கே போச்சு, மறுபடியும் இந்த நதியை அந்த நதியை ஏன் இங்கே கொண்டு வர்றோம் அப்படின்னு நான் கேட்குறது, எப்படி கேட்குறதுன்னே எனக்கு தெரியல. அதனால் எங்கிட்ட
வண்ணதாசன் கல்யாணத்து விளக்கமும் சொன்னார். நான் ஒரு பண்டிதருங்கிற மாதிரி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பட்டல. உண்மையிலே என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கவிஞனுமே சாதாரண தமிழ் புழங்கு மொழியிலிருந்து அவன் ஒரு மொழியை உண்டாக்கி தான் கவிதையை கொண்டு வருகிறான், எழுதுகிறான். இது ஏற்கனவே எனக்கு முன்னாடி நகுலன் சொல்லிட்டாரு. ஆனால் நகுலனுக்கு பின் பிறந்தவன்கிறதுனால நான் கண்டுபிடிச்சேன். அதே மாதிரி அவரும் வந்து இந்த திருநெல்வேலி வட்டார வழக்கு, பேச்சு வழக்கு, அவர் படித்த, அவரே காலையில் சொல்லிகிட்டு இருந்தார், காதலில் விழுந்தது. அந்த நாகாமராஜன் திராவிட முன்னேற்ற கழகம்னே சொல்லலாம். அதில் இருந்தெல்லாம் புழங்கி ஒரு மொழியை உண்டு பண்ணுறார். அதிலிருந்து வேறு உண்டு, அதிலிருந்து உண்டாக்கலை. அவர் கழக பேச்சாளர் அல்ல, கழக எழுத்தாளர் அல்ல, வேற. அவர் நவீன கவி. நவீன கவியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்கணும்னு அவன் வரான். இல்லைன்னா அவன் வந்து ஏதோ ஒரு கட்சி பிரச்சாரகனாக, பரப்புரையாளனாக, நாடாளுமன்றம் வரைக்கும் குரல் ஒலிக்கிற ஒரு பார்லிமெண்டரியனாக கூட வந்திருக்கலாம், கவிதைக்கு வந்திருக்க மாட்டான். இவருக்கும் இந்த வாய்ப்பெல்லாம் வந்திருக்கோம், இல்லைன்னா ஏற்படுத்திக்க முடியும். ஆனால் அவர் நவீன கவிதையிலே ஒரு 55 வருஷமாக இருக்கிறார். இன்றைக்கே எழுதிட்டு இருக்கிறார். தொகுப்பு எண்ணிக்கையை வச்சு சொல்லலை. உண்மையிலே நான் அவரை விடவும் 3 வயது கூடியவன். ஆனால் கவிதையில் அவர் எனக்கு 2 ஆண்டுகள் சீனியர். இன்றைக்கி எனக்கு போதுமேன்னு இருக்குது. இந்த மொழியில் ரொம்ப புழங்கிட்டோம். அதாவது காவேரியில் அல்லது பாவனாசில் வந்து நீச்சல் அடித்து கண்ணு செவந்து கரையேறிடலாம் அப்படிங்கிற இடத்துக்கு ஒருத்தன் வந்துடுறான், ஒரு கவிஞன் வந்துடுறான். ஆனால் அவர் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறார். கல்யாணி அப்படி இல்லை, சுற்றிக்கிட்டே இருக்கிறார். எனக்கு ஒரு வகையில் இவர் கதை எழுதும் போதும் நல்ல கவிதைகள் எப்போதாவது தான் வருங்கிற எண்ணம் கொண்டவன் நான். அது மாதிரிலாம் வரும்போது கல்யாணி இன்னும் எழுதுகிறாரு. அவர் என்னை விட ஒரு வயசு கூடினவர். நான் வித்ட்ரா பண்ணிவிட்டு அல்லது இதெல்லாம் மூட்டை கட்டிட்டு நான் பாட்டுக்கு சும்மா இதில் வந்து பதில் சொல்ல ஜாயராஜாவுக்கு ஒரு ஒப்பீனியன் அவரும் சொல்லலாம். அதனால் அவர் ஏன் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, இவங்க கலாப்பிரியாக சுற்றிக்கிட்டே இருக்காரு. அந்த ஒரு ஆர்வம் தான், ஈடுபாடு தான். நான் அதை எதிர்மறையாக பார்க்கவில்லை. ஆனால் எனக்கு வந்து போதுமே, அப்போ கிட்டத்தட்ட அலுப்பு கூட வந்துடுச்சு. அப்போ மொழிங்கிறது கவிஞன் ஏற்கனவே உண்டு பண்ணிடுறான். அவனுக்கான மொழி அவன் கண்டடையிலைன்னா அவன் கவிஞனே இல்லைன்றோம். இன்றைக்கி லட்சுமி மணிவண்ணன் ஒரு கவிதை மொழியை உண்டு பண்ணியிருக்கிறாரு. இவர் கண்டராதித்தன் ஒரு கவிதை மொழியை திருச்சாளர் தொகுப்பில் உண்டு பண்ணியிருக்கிறாரு. அப்படின்னா அவங்க கவிஞர்களாக மட்டுமே இருக்க ஆசைப்படுகிறார்கள். அவர்கள் கவிதை மொழி என்பது வழக்கமான கவிதை மொழி அல்ல. அவர் ஒரு கவிதை மொழியை கொடுத்து விட்டார். இவருமே கூட இவர் கதை மொழியை உண்டு பண்ணி விட்டார். இந்த ஆரம்ப காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கல்யாணியும் வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இந்த மொழி பற்றிய சர்ச்சையில் தமிழ் சார்ந்து இருந்தது என்றால் நான் ஏதாவது தக்க பதில் சொல்ல முடியும். இது கவிதை மொழி என்பதனால் இவ்வளவே போதும் என்று அமைகிறது. இல்லை, இதுக்கு நான் பதில் சொல்லலை. நான் வந்து இன்னும் வேறு மாதிரி லேசாக திசை திருப்பலான்னு பார்க்குறேன். என்னென்னா ஒரு 2 கேள்வி அண்ணன்ட்ட வைக்கலான்ட்டு இருக்கேன். எட்டயபுரம் மாதிரி, தீர்த்த யாத்திரை மாதிரி பெரிய நல்ல கவிதைகள், மிக பெரும் கவித்துவமான தருணங்களை உருவாக்கி தந்த நீங்கள் ஒரு 2 வரி கவிதை 4 வரி கவிதை எழுதுனீங்க. அது ரொம்ப சர்ச்சைக்குள்ளாச்சு. அவள் அழகாக இல்லாததால் எனக்கு தங்கையாகிவிட்டாள் அப்படிங்கிற ஒரு கவிதை. இது வந்து அது அவர் எழுதின காலகட்டத்தில்
ஒரு சர்ச்சைக்கு உள்ளாச்சு. இன்றளவும் அதை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒன்று. இன்னொன்று, உங்களுடைய எம்ஜிஆர் ரசிகர் மன்ற ஈடுபாடு. நீங்கள் சொல்லுவீங்க, இப்போவும் என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எம்ஜிஆர் ரசிகர் அப்படிங்கிறத இன்றளவும் ஒப்புக்கொள்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்படிங்கிறத அதுக்கு நீங்கள் சொன்ன ஒரு அழகான பதில், ரொம்ப நல்ல பதில் அது. எப்படி முதல் காதலை ஒருவன் மறக்க முடியாதோ அதே மாதிரி அந்த அந்த காலகட்டத்தில் அப்படி நான் இருந்திருக்கிறேன் அப்படிங்கிறத ஏன் மறைக்கணும், ஏன் ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு அழகான ஒரு பதில் சொல்லியிருப்பீங்க. அப்போ நீங்கள் நிறைய ரசிகர் மன்றங்களோட தமிழகம் தழுவி கர்நாடகா, கேரளா கூட இருக்கலாம், எல்லா ரசிகர் மன்றங்களோடையும் உங்களுக்கு தொடர்பு இருந்தது. அது தொடர்பு இருந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கட்டுரை நூலில் எழுதியிருக்கிறீங்க. ஐ திங்க் நான் அது என்னென்னு தலைப்பு, தொகுப்போட தலைப்பு எனக்கு தெரியல. நாகர்கோயிலில் இவர் உசேன் அப்படிங்கிறவரோட தொடர்பு இருந்தது. நான் நினச்சிக்கிறேன் அந்த உசேன்கிறவர் தமிழ் மகன் உசேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாகர்கோயில் அந்த காலகட்டத்தில் அவர் தான் இருந்தார். அப்புறம் அதுக்கு பிறகு அவர் அதிமுகவில் அவைத்தலைவராக இருந்தார். இன்றளவும் வாழ்கிறார். இப்போ இந்த ரசிகர் மன்ற தொடர்புகளையெல்லாம் ஒரு கட்டத்தில் ஏன், எப்படி நீங்கள் அதை விட்டீங்க? நீங்கள் அரசியலில் தொடர்ந்து பயணிச்சிருந்தா சோமசுந்தரம் அப்படிங்கிற நீங்கள் ஒரு எஸ்டி சோமசுந்தரம் மாதிரி அல்லது அதுக்கு மேலே கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணல் இருக்குது. இதெல்லாம் சும்மா ஒரு சில்லியான கேள்விகள் தான், நீங்கள் பதில் சொல்லணும். இல்லை, அதை எங்கள் தெருவில் எல்லாருமே எம்ஜிஆர் ரசிகன் தான். அதனால் நான் வளர்ந்த சூழ்நிலையே திமுக எம்ஜிஆர் ரசிகர். அந்த காலத்தில் அவர் எம்ஜிஆர் திமுகவில் இருக்கும்போது திமுக டிஎம்கேல தான் நாங்கள், எங்கள் தெரு பூராவே டிஎம்கேல. திருநெல்வேலியில் திமுக வளர்த்ததில் எங்கள் தெருவுக்கு பெரிய பங்கு உண்டு. அதனால் நான் எம்ஜிஆர் ரசிகராக இருந்தேன். அதனால் நான் அதை ஏன் மறைக்கணும், இப்போ ஏன் மறைக்கணும்? சின்ன வயசில் நம்ம எத்தனையோ தப்பு பண்ணியிருப்போம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது பழகின நம்ம சின்ன வயசு நண்பர்கள் மத்தியில் தான் நம்ம சுதந்திரமாக இருக்கலாம்னு. ஏன்னா நம்ம தவறு எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம எத்தனையோ தப்பு பண்ணுவோம், நம்ம விடலத்தனமாக ஏதாவது சில காரியங்கள் பண்ணுவோம். அது எல்லாம் நம்ம கூட சின்ன பிள்ளையிலேருந்தே கூட இருந்தவனுக்கு தான் தெரியும். அவன் கூட இருக்கும்போது நம்ம ஒரு இப்போ சுதந்திரமாக உணரலாம் அப்படிம்பாங்க. அது மாதிரி இது ஒரு சுதந்திரமான உணர்வு. அப்போ அதையே நான் இல்லைன்னு சொல்லணும். இப்போ நான் எம்ஜிஆர் ரசிகனாக இருந்தேன், நான் திமுக அனுதாபி, திமுககாரன் சொல்கிறது எனக்கு என்ன, இதில் என்னது இருக்குன்னு இதில் அதுக்காண்டி நான் மறைக்கிறது இல்லை. அதை அப்புறம் வேடிக்கை என்ன பார்த்தீங்கன்னா, நான் எம்ஜிஆர் நாவல்லையோ அல்லது இதிலே கட்டுரைகள்லையோ சொல்ல ஆரம்பித்த பிறகு அநேகமாக எல்லா நாவல்கள்லேயும் பார்த்தீங்களாலுமே நிறைய பேர் தமிழ் மகன் ஆகட்டும், உடனே பேர் ஞாபகம் தமிழ் மகன், நிறைய பேர் எம்ஜிஆர் அவங்க நாவல்களில் கொண்டு வந்தாங்க. அப்போ அவ்வளோ பேர் சொல்லதுக்கு பயந்துக்கிட்டு போய் ஒரு தயக்கத்தில் தான் இருந்திருக்காங்க. நான் அந்த தயக்கத்தை உடைச்சேன். அதுதான் ஒரு பெரிய விஷயம். அதில் அப்புறம் நீங்கள் கேட்குற மாதிரி அரசியல் எனக்கு அவ்வளோ தூரம், அப்போது அரசியலில் இப்போவும் அரசியலில் ஈடுபாடு இருந்தாலும் நீங்கள் சொல்கிற அரசியலில் இறங்கிறதுக்கு எனக்கு இது இல்லை. ஏன்னா வீடு சூழல் அப்படின்னா ஒரு உழைச்சி வீட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இருந்ததுனால அந்த வேலைக்கு நான் போகலை. அப்போ செய்கிறேன். அதாவது தொடர்ச்சியாக எழுத்தாளர் பத்மஜா. ரொம்ப நடுக்கத்தோடு தான் நான் பேச ஆரம்பிக்கிறேன். இந்த திருநெல்வேலியோட மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பேர்கள் இங்கே இருந்திருக்காங்க. இவங்க நடுவில் ஞாபக ஊற்று அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு நினச்சா இருக்குது. சில விஷயங்கள் சொல்லணும். சார் எனக்கு பிளாக் மூலமாக தான் தெரியும். பிளாக் நாங்கள் அப்போ ஒரு காலத்தில் 15 வருடங்களுக்கு முன்பு பிளாக் எழுதிட்டு இருந்தோம். அவர் ஒரு பெரிய கவிஞர் என்று எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் நாங்கள் எழுதிய சிறிய மிக சாதாரண கவிதைகளுக்கு கூட ஏதாவது ஒரு கருத்து கொடுப்பார், நன்றுன்னு சொல்லுவார். அவருடைய ஊக்கத்தினால கவிதைகள் எழுதணும்னு நினச்சவங்க எத்தனையோ பேர், சொல்ல போகணுன்னா ஒரு 200 பேருக்காவது அவர் முன்னுரை எழுதி கொடுத்துருப்பார்.
முதல் கவிதை புஸ்தகத்துக்கு 200 பேருக்காவது தான் ஒரு பெரிய கவிஞர் என்ற ஒரு பந்தாவும் இல்லாமல் எழுதி கொடுத்துருக்காரு. என்னுடைய புஸ்தகத்துக்கும் அவர் வந்து முன்னுரை எழுதி கொடுத்துருக்காரு. அந்த ஊக்கத்தை வந்து யாராலையும் மறக்கவே முடியாது. அதே மாதிரி ஒரு எழுதும்போது சார் சினிமா அப்படிங்கிறதுனால நானும் எம்ஜிஆர் ரசிகை தான். நானும் சாரும் நிறைய இந்த பாடல்களை பற்றி பேசிக்கொள்வோம். எம்ஜிஆர் பாடல்கள், முக்கியமாக எம்ஜிஆர் பாடல்கள். எம்ஜிஆர் யாருடன் ஜோடியாக நடிக்கலை, யாருக்கு தங்கையாக இருந்தாங்க, அதில் என்ன பாடல், எந்த பாடலை பற்றி கேட்டாலும் அவருக்கு வந்து சரியான பதில் தெரியும். அவருடைய வீடு வந்து அத்தனை கவிஞர்களுக்கு ஒரு என்ன சொல்ல, ஒரு கூடு கூட கிடையாது. அது ஒரு இளைப்பாறும் இடம் மாதிரி இருந்தது. யாரை கேட்டாலும் கலாப்ரியா சார் வீட்டுக்கு போகாமல் இருந்திருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி மேடத்தோட காஃபியையும் அவங்க உபசரிப்பையும் அனுபவிக்காத கவிஞர்கள் இருக்கவே மாட்டாங்க. இவருடைய இத்தனை காலத்து புகழுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கி எழுதக்கூடிய அந்த சின்ன கவிஞரும் இல்லை பெரிய கவிஞர் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகிறது தான். எத்தனை பேர் வந்து மாமா மாமான்னு கூப்பிட்டு எல்லாத்தையும் பார்க்குறோம். அவங்க எழுதுறது எல்லாத்தையும் வந்து பயங்கரமாக உற்சாகப்படுத்தி அவருடைய அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லக்கூடிய அந்த மெக்னானிமிட்டி வந்து சார்கிட்ட இருக்குது. அதே மாதிரி நான் அவருடைய நினைவுகளின் தாழ்வாரம், எனக்கு அவர் கவிதைகள் அத்தனை பிடித்தாலும் கூட இந்த நினைவுகளின் தாழ்வாரத்தை படிக்கும்போது ஒரு நிஜமாகவே திருவிழாவில் காணா போன ஒரு குழந்தைய பார்க்குற ஒரு உணர்வு தான் வருது. எல்லாராலேயும் வந்து அந்த மாதிரி அந்த உணர்வுகளை எழுத முடியுமா அப்படிங்கிறது சாத்தியமா, தைரியம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அந்த தைரியத்தோடு அவர் எல்லா நினைவுகளையும் மிக அழகாக எழுதியிருக்கும்போது ஒரு சின்ன பையன், இந்த ஸ்கூல் பசங்க உட்காந்துருக்காங்களே அந்த மாதிரியான ஒரு சிறிய பையனாக அவர் மாறி விடுகிறார். ஒரு வாஞ்சை, நம்மளை அறியாமல் ஒரு வாஞ்சை வருது. அந்த வாஞ்சைக்கு காரணம் என்னென்னா, அந்த நினைவுகளின் தாழ்வாரங்கள் மாதிரி தான் நமக்குள்ளேயும் பல நினைவுகள் சுழண்டுகிட்டே இருக்குது. அதிலையும் அவர் வந்து ஒரு முன்னோடியாக இருந்து இது மாதிரி எழுது அப்படின்னு சொல்கிறார். இங்கே சார் ஒரு வண்ணதாசன் சார் ஒரு தடவை சொன்னார், ஒரு 2-3 தடவை தான் அவர்கிட்ட பேசியிருப்பேன். அப்போ ஒரு தடவை சொன்னார், எழுத்தாளர்னால் என்னம்மா, இங்கேருந்து அங்கே நடந்து போகிறதுக்குள்ளே 10 நிகழ்ச்சிகளை கண்ணால் பார்த்து மனசில் பதிச்சு அதை எழுதக்கூடிய ஒரு திறமை இருக்கணும். நம்ம அதை அப்சர்வ் பண்ணுற அந்த குவாலிட்டி நம்மகிட்ட இருந்தால் தான் நம்மளை வந்து ஒரு எழுத்தாளர் நம்ம சொல்லலாம். நீங்கள் அதை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த அவருடைய அறிவுரை எப்படி வளர்த்து கொள்வது என்பதை எங்களுக்கு சொல்லி கொடுத்த, நாங்கள் வந்து ஏஜில் நான் வயசானவளாக இருந்தாலும் ரொம்ப லேட்டாக எழுத வந்தேன். அதனால் இப்போ எழுதக்கூடிய இளைஞர்கள் அனைவருக்கும் ஒரு ஊக்குவிப்பான் அப்படின்னு இருக்கிறது வந்து கலாப்ரியா சாருங்கிறது சொல்கிறதுல கொஞ்சம் கூட அதில் வந்து மாற்று கருத்தே இருக்காது அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி அவருடைய பரந்த அறிவு திரைப்படத்தை பற்றி, பாட்டுகளை பற்றி, இந்த பாட்டுகளை ரசிக்கிறவங்களுக்கு வந்து யாராவது அந்த பழைய பாடல்களை பற்றி பேச மாட்டாங்களா அப்படின்னு அவ்வளோ ஆசையாக இருக்கும். இப்போ இருக்கிற டிஎம்எஸ் பாட்டு கூட காலம்பரை வரும்போது யாரோ சொன்னாங்க, இன்னும் கொஞ்ச நாளில் டிஎம்எஸ் எல்லாம் அவரெல்லாம் பாடகரான்னு எல்லோரும் கேட்டுருவாங்கன்னு. அது மாதிரி இப்போ இருக்கிற தலைமுறைக்கு தெரிய மாட்டேங்குது. யாரோ ஒரு பெண் எழுதினார்னு சார் சொன்னார். திருவள்ளுவர் என்ன 2 வரியில் ஏதோ எழுதி வச்சுருக்காரு, எங்கள் விஜய் தான் வந்து பாட்டு பாடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, கவிதை எழுதுகிறாருன்னு. ஆக திருவள்ளுவரையும் விஜயும் சம்மந்தப்படுத்தக்கூடிய இந்த இடத்துல அந்த பழைய பொக்கிஷங்களை வந்து வச்சிட்ருக்கிறவர் வந்து சாரு. அவரை வந்து அவரோட பேசக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த இளைஞர்களுக்கு கிடைக்குது. அதுக்கு அவருடைய வீடுகளின் கதவுகளை வந்து எப்பவும் திறந்தே வச்சுருக்காரு. நாம் வந்து ஒரு பெரிய கவிஞர் ஃபஸ்ட்டு கமெண்ட் போடும்போது நன்று,
இதை இன்னும் இப்படி எழுதலாம் அப்படின்லாம் போடும்போது ஒரு எழுத வந்தவருடைய மனநிலை எப்படி இருக்கும்னு வந்து அவங்களுக்கு தான் தெரியும். சாரா, கலாப்ரியா சாரா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு சந்தோஷம் அடைவோம். ஃபஸ்ட்டு அவர்கிட்ட பேசும்போது நான் சொன்னது ஒன்று, உங்கள் பேரில் பிழை இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன். என் பேரில் என்ன பிழை அப்படின்னு, கலா பிரியா அப்படின்னு வச்சோன்னு சொன்னால் பிரியா என்பது பெண்பாலாக போயிடுது சார், நீங்கள் வந்து கலா பிரியன் தான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரை வந்து சும்மா கலாய்ப்பாக நான் சொன்னேன். ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒவ்வொருத்தரையும் யாராக இருந்தாலும் வந்து அவர் முன்னேற்றத்துக்கு வந்து வழி வகுத்துக்கிட்டே இருக்காங்க. அவருக்கு எனக்கு சாரோட பேசுகிறத விட அவங்க மிஸ்ஸஸ் வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடித்தமானவங்க. இவங்க 2 பேரும் வந்து ஒரு ஆக்சுவலாக என்ன செய்கிறதுனா, எழுதுகிறவங்க எத்தனை பேர் மாமா அங்கிள் சித்த அந்த குழந்தைங்க வந்து கூப்பிடும்போதே எந்த ஒரு எழுத்தாளர் வீட்டு குழந்தைகளும் மற்ற எழுத்தாளர்களை இப்படி கூப்பிடவே மாட்டாங்க. வந்து சித்தப்பா அண்ணோ மாமா அண்ணோ கூப்பிடவே மாட்டாங்க. இன்ஃபேக்ட் தெரியக்கூட தெரியாது எழுதுகிறவங்களுக்கு. இப்போ குடும்பமே சேர்ந்து ஒரு கலை குடும்பமாக இவ்வளோ வர்றது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இத்தனை பேர் வந்து இவர் சாரோடைய 75வது செய்யும்போது மிகப்பெரிய கண்ணீர் பற்றும் எல்லாரும் வந்து நாளைக்கு அவருக்கு வந்து, ஆனால் எல்லாத்துக்கும் அவர் தகுதியானவர் என்று சொல்கிறேன். இந்த பெரிய அரங்கில் வந்து நான் பேசுகிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் தான் இருக்குது. ஆனாலும் எனக்கு ஒரு சின்ன இதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, நன்றி. இப்போ ஞாபக ஊற்றுங்கிற தலைப்பில் பேச வேண்டியிருக்கு. இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் விட இவர்களோடு 50 ஆண்டு காலமாக ஒரு பின்தொடரும் நிழல் போல நான் வந்துக்கிட்டே இருக்கேன். 50 வருஷம். ஆனால் அவர்கள் என்னென்னா, தங்களுடைய வற்றாத நீரூற்றின் காரணமாக தொடர்ந்து கீரா சொன்னது போல ஒரு நீர்ப்பாய்ச்சியாக எழுதி கொண்டே இருக்கிறார்கள். அருகில் அமர்ந்திருக்கிற வண்ணதாசன், அருகில் அமர்ந்திருக்கிற விக்ரமாதித்தன், அருகில் அமர்ந்திருக்கின்ற கலாப்பிரியா, இவர்களெல்லாம் இந்த 4 பேராலும், ஒரே ஒருத்தர் வரல, சுடலை மாடன் வண்ண நிலவன், அவரும் வந்திருந்தார்னா இந்த சபை வேறு மாதிரி இருக்கும். எனக்கு 2025 இருக்கனா அல்லது 1970களில் இருக்கனான்னு ஒரு சந்தேகம். நாங்கள் கோவில்பட்டியில் இருந்து அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தவர்கள் இவர்கள். பைபிளில் ஒரு வாசகம் இருக்குது, வற்றாத நீரூற்றை போல இருப்பாயின்னு. இவர்கள் பேனா ஒருபோதும் வற்றியதில்லை. கலாப்பிரியா வந்து ஒரு கலகக்காரன், கவிதா எழுத்துக்காரன் இல்லை. இந்த புஸ்தகம் வந்தபோது நாங்கள் போட்டி போட்டு வாங்கியிருக்கோம். அதை இது மாதிரி ஒவ்வொரு எழுத்தையும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருந்து இவ்வளவு புத்தகங்களாக நிரம்பி இருக்கு பாருங்கள். இது ஒவ்வொரு எழுத வருகிறவரும் பின்பற்ற வேண்டிய விஷயம். நாங்கள்லாம் இவர் அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தோமே ஒழிய இவர்கள் சிகரத்தை நோக்கி ஏறிக்கொண்டே இருந்தார்கள். அந்த சுடலை மாடன் கோயில் தெருவில் தீக்காசி வீட்டுக்கு போய் வண்ணதாசன் அவர்களை பார்த்துவிட்டு, பக்கத்தில் இருந்த கலாப்பிரியாவை பார்த்துவிட்டு, அப்பப்போ வருகின்ற விக்ரமாதித்தனை பார்த்துவிட்டு, வண்ணநிலவனை பார்த்துவிட்டு நாங்கள் வந்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு சுடல்மாடன் கோவில் தெருவுக்கு தேர் மட்டும்தான் வருகிறது, மனிதர்கள் யாரும் போவதில்லை. இன்றைய தேதிக்கு இந்த 2025 இப்படி ஒரு 4 பேர் இருக்கிறாப்புல ஏதாவது ஒரு சூழல் இருக்கிறதா? கோயில்பட்டியில் இருக்குது. இன்றைக்கும் கோயில்பட்டியில் விஸ்வகர்மா ஸ்கூல் படித்துறையில் இன்றைக்கும் எழுத்தாளர்கள் உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், உரையாடி கொண்டே இருக்கிறார்கள், வெவ்வேறு கருத்துள்ளவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் சின்ன பையனாக இருக்கிற போது இப்படி அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது முதல் தடவை வண்ணதாசனை போய் பார்க்க போகிற போது ரொம்ப நேரம் பேசிட்டு வருகிற போது டவுன் பஸ்ஸுக்கு வழி அனுப்ப வந்தவர் என் கையில் ஒரு 1/2 கிலோ அல்வாவை கொடுத்தாங்க. நான் இருந்துட்டு என்ன சார் அப்படின்னு, இல்லை இவ்வளோ தூரம் கோயில்பட்டியிலிருந்து வந்திருக்கீங்க, உங்களை நான் சும்மா அனுப்ப முடியுமான்னு சொல்லி அந்த விருந்து உபச்சாரத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இவர்களோடு தொடர்பில் இருந்து கொண்டே இருக்கிறேன். சமீபத்தில் கவிஞர் தாகூரும் கலாப்பிரியாவும் என்று ஒரு கட்டுரை,
யார் எழுதியிருக்கா? எஸ் ராமகிருஷ்ணன். அதில் ஒரு வரி ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி. ரகுநாதன் தான் தாகூரும் பாரதியும்னு ஒன்று எழுதியிருக்காரு. அதற்கு அடுத்தபடியாக அந்த கவிதை ரொம்ப பொருத்தமான ஒரு கவிதையாக இருக்குன்னு நினைக்கிறேன். தாகூருடைய ஒரு வரி, என்னுடைய இளம் சாராயத்தை என் கோப்பையுடனேயே ஏற்றுக்கொள், இன்னொன்றுக்கு மாற்றுகையில் இந்த நுரைகள் மறைந்து விடலாம். ஏன்னா அந்த மதுவினுடைய இடம் இருக்க, கவிதையினுடைய இடமும் அதுவும் ஒன்று. என்ன, நான் இதை ஒரு இதாக சொல்லலை. நீங்கள் மேலை நாடுகளில் நல்ல விஷயமாக இருப்பதெல்லாம் இந்த கீழே நாடுகளில் தவறாக மாற்றப்பட்டு விட்டது. ஜெயகாந்தன்லேருந்து எல்லாருக்கையும் பாருங்கள், ஒரு ஞானி பார் இந்த உட்கார்ந்துருக்காரு, நடமாடிக்கொண்டே இருக்கிறார். இதெல்லாம் நமது பாக்கியம் என்று நினைக்கிறேன். இவருடைய கவிதைக்குள்ளே போய் அதில் என்ன வருதுன்னா, அந்த கவிதையை வாசிக்கிற போது கையில் ஒட்டி கொண்ட சந்தனம் கூடவே வரும் போல இருக்கிறது. அந்த வாசம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா இவருடைய கவிதைகள் சசியிலிருந்து ஆரம்பித்து கலாப்பிரியாவாக மாறி அன்று தோன்றிய அந்த வாசனை இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது காற்றில். முடிச்சிட்டேன். அவருடைய நினைவெண் தாழ்வாரங்கள் பற்றி அவங்க குறிப்பிட்டாங்க. அது கையெழுத்து புறவையாக சந்தியா பதிப்பகம் நடராஜன்ட்ட இருக்கும்போது நான் சென்னையில் என் பையன் சின்னவன் ரூமில் இருந்த ஒரு 1.5 வருஷமாக நல்லா ப்ரூஃப் பார்ப்பேன் அப்படின்ட்டு அவர் கூட இதை பாருங்கள், இதை நீங்கள் பார்த்து கொடுத்துருங்க அப்படின்ட்டு நடராஜன் கொடுத்தார். இவர் அப்போது நான் புதுசாக என்ன பண்ணியிருக்காரு கலாப்பிரியா இதில் நினைவின் தாழ்வாரங்களில் அவர் முதல்ல பெரிதாக எழுதிய நான் ஃபிக்ஷன் ப்ரோஸ் அதுதான். அதை பார்த்து எனக்கு உண்மையிலே நான் ரொம்ப அரண்டு போயிட்டேன். அந்த ஒரு திருநெல்வேலி டவுன், அந்த சூழலில் இருக்கிற ஜனங்கள், அந்த குறிப்பிட்ட சமூகம், இது உண்மையிலே ஒரு பெரிய மாஸ்டர் பீஸ். சாகித்ய அகாதமி பரிசுக்குரியதானது, தமிழ் வளர்ச்சித்துறை பரிசுக்கானது. ஆனால் அது இலக்கிய உலகத்தில் அந்த 70, 80, 90 ஒட்டி வந்தவர்களை தவிர வேறு யார்கிட்டையும் அவ்வளோ பெருசாக கவனிக்கப்படலைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அவருக்கு அல்லது பதிப்பாளர் வேறு மாதிரி சொல்லலாம். அதனுடைய உண்மையான மெரிட்டுக்கு தகுந்தபடி இப்போது கல்யாணி கூட முன்ன கேட்டு சொல்லியிருக்கிறார். ஒரு பாலச்சந்திரன் சொல்லிக்காட அவருடைய சிதம்பர ரகசியம் அளவுக்கு உங்களுடைய கவி மூலம் கவனிக்கப்படலைன்னு எனக்கு எழுதியிருக்கிறார், ஞாபகம் இருக்கு. ஆனால் அது நான் அதை படிச்சுட்டு இவர் ப்ரோஸில் ஒரு பொயட்டு ப்ரோஸில் பெரிய இடத்துக்கு வர்றது எவ்வளவு சாத்தியங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். அருமையான இந்த அமர்விலே பங்கேற்ற ஆளுமைகளுக்கு நன்றி சொல்லி முடிக்கின்றார் வீர சோழன் திருமாவளவன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இங்கே அரங்கில் அமர்ந்திருக்கிற அத்தனை ஆளுமைகளுக்கும் என் பணிவான தமிழ் வணக்கம். அவர்களின் வயதில் பாதி கூட நான் கிடையாது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் இவர்கள் 4வரால் தான் நம்மளுக்கு தேவாரம் கிடைத்தது. ஐயா வண்ணதாசன், வண்ணநிலவன், கலாப்பிரியா, விக்ரமாதித்தன் இவர்களால் தான் கவிதை உலகு நம்ம தமிழ் இலக்கியத்திற்கு கிடைத்த பெருமக்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இந்த நால்வரும் தான் அப்போதிருந்து இப்போது வரைக்கும் இன்றைக்குமான தமிழ் கவிதையினுடைய நவீனத்தினுடைய மரபிலிருந்து நவீனத்தினுடைய இலக்கியமாக, கவிதையாக, கட்டுரையாக, வாழ்வியலாக இருக்கிறார்கள். அதற்காக நாம் கொடுத்து வைத்தவர்கள்தான்.
ஐயா கலாப்பிரியா திராவிட இயக்கத்தினுடைய தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு கவிஞராக அவருடைய முடியில் சீவுகிற முடியிலிருந்து தன்னுடைய சட்டைப்பையில் வைத்திருக்கிற பேனா முதற்கொண்டு அது திராவிட இயக்கத்தினுடைய கவிஞராக ஒரு பற்றாளராக இருக்கிறார் என்பதற்கு அது ஒன்றே போதும். அவருடைய கவிதை வரிகளில் ஏராளமான கவிதை வரிகளை மேற்கோள் காட்டுகிறார்கள். ஒரே ஒரு கவிதை, ஒரு கை எங்களுக்கு வேண்டும், முதுகு சொரிய வேண்டும், ஓட்டு போட வேண்டும், மனைவியை அடித்து நொறுக்க வேண்டும், ஒரு கை எங்களுக்குத்தான் வேண்டும் என்று ஒரு கவிதை ஒன்று வரும். அதில் மைனூட்டாக அரசியலை பேசுகின்ற அந்த கவிதை ரொம்ப ஆழமான ஒரு கவிதையாக இன்னும் விரிந்து கொண்டு தான் இருக்கிறது. இதே சங்கரங்கோவில் பெரும்பாலும் கலாப்பிரியா என்ற பெயரை நீங்கள் எடுத்துக்கொண்டால் எல்லோருமே அந்த கலாப்பிரியா ஒரு பெண்பால் பெயர் என்றே தான் நினைத்திருப்பார்கள். அது பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தால் அந்த கலாப்பிரியா மேலே ஒரு மோகம் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த கலாப்பிரியா என்ற மோகத்திற்கு பின்னாடி அவருடைய வரலாறை புரட்டி பார்க்கும்போது அவருடைய இயற்பெயர் கா சோமசுந்தரம் என்று வரும். என் தந்தையார் பெயரும் கா சோமசுந்தரம். என்னுடைய தந்தையார் இதே சங்கரங்கோவில் வட்டத்தில் 38 ஆண்டுகளாக ஒரு கிராம நிர்வாக அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்ற ஒரு தமிழ் கவிதைகளுடைய சொந்தக்காராக என்னுடைய தந்தையும் இருக்கிறார். அந்த ஈர்ப்பின்பால் கா சோமசுந்தரம் என்கிற ஐயா கலாப்பிரியா எப்போதுமே எங்கள் மண்ணுக்கு மட்டுமல்ல எல்லோருடைய இதயத்துக்கும் அவர் நெருக்கமானவர். எங்கு எப்போது பார்த்தாலும் அவர் இளைஞர்களுடைய முதுகில் தட்டி கொடுத்து அவர் நீங்கள் நல்லா எழுதுறீங்க, இன்னும் நல்லா எழுதுங்க என்று ஊக்கப்படுத்துகின்ற கவிதையினுடைய கோமானாக இருக்கிறார் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஒரு படம் அவருடைய எல்லோ படங்களிலும் நீங்கள் பார்த்துக்கிட்டா புரியும். அதில் ஒரு படம் பார்த்திங்கன்னா இளைஞர்களோடும் இருப்பார், அவர் வயதொத்தவர்களோடும் இருப்பார், இப்போது இருக்கின்ற கவிஞர்களோடும் இருக்கிறார். நேற்று இன்று நாளை முக்காலமும் அவர் அவருடைய கவிதையைப் போல, அவருடைய சொற்களைப் போல, அவருடைய முகபாவனைகளைப் போல, அவருடைய வேணல்களைப் போல, பெயரிடப்படாத புத்தகத்தைப் போல காலம் முழுவதும் நீண்டு நெளிந்து முதலில் இருந்த திருநெல்வேலி மாவட்டத்தை இப்போது தென்காசி என்று பிரித்து விட்டார்கள். ஆனாலும் அந்த தென்பொதிகை நாயகனாக எப்போதும் நீக்கமர நிறைந்திருப்பார். அவருக்கு எப்போதும் எங்களுடைய வாழ்த்துக்களும் இந்த சிறியவனின் வணக்கங்களும் எப்போதும் உண்டு. உங்களை இந்த நாளில் வாழ்த்துவதற்கு எனக்கும் வாய்ப்பு கொடுத்த டாக்டர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.